கடந்த வாரம் இடம்பெற்ற பிரிக் மாநாடு தொடர்பான விவரத்துக்குள் வருவோம். இந்த முக்கியமாக டாலருக்கு எதிரான கூட்டமைப்பு என்றே அந்த பிரிக்ஸை சொல்லப்படுகிறது. அதில் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன? இதனால் உலக பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா அல்லது ஏற்படுமா? டாலர் இல்லாமல் செய்கின்ற முயற்சியில சீனா நீண்ட காலமாக தனித்து ஈடுபட்டு வந்தது. இப்போது மற்ற நாடுகளுடன் இணைந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்றது. அப்ப இவர்கள் டாலரை நீக்குவது தொடர்பான இந்த ஒரு புதிய அறிவித்தலையும் வெளிவிட்டதாக தெரியவில்லை. மாறாக இவர்கள் அந்த ஈரானில் நடந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். அதுதான் ஒரு முக்கியமான அம்சமா பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் ட்ரம்ப் அறிவித்து விட்டார், இந்த அமெரிக்க நலன்களுக்கு எதிராக பிரிக்ஸில் பிரேசில் செயற்பட்டால் தாங்கள் அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடையை கொண்டு வருவோம் என்று இதே மாதிரியான அச்சுறுத்தல் ஏற்கனவே இந்தியாவுக்கும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த டீடாலரைசேஷன் பிரச்சனையில பிரிக்ஸில் ஒரு சரியான ஒற்றுமை இன்னும் எட்டப்படவில்லை. அதற்கான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு இடையே உள்ள கொடுப்பனவை தங்களுடைய நாணயத்தில், அதாவது பிரிக்ஸ் என்ற நாணயத்தில் அவர்களால் உருவாக்கி அப்படி அந்த திசையில முயன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாறாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற இல்லையிலே மோதி கொண்டிருக்கின்றார். அப்ப அவர்கள் இப்படி ஒரு பக்கத்துல படத்துற மோதலை வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கத்துல அரசுறவியல் பொருளாதார ஒத்துழைப்பை செய்ய போகின்றார்கள் என்ற பிரச்சனைகள். இப்ப ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரத்துறை ஒத்துழைப்போட அதோடு சேர்ந்து தங்களுடைய அரசியல் ஒத்துழைப்பு, பொதுவான வெளிநாட்டு கொள்கைகள் எல்லாவற்றையுமே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பிரிக்ஸ் நாடுகளால் அப்படி செய்ய முடியுமா? இப்ப அமெரிக்காவுடைய எல்லைப்புறத்தில் இருக்கின்ற பிரேசில் ஒரு பக்கம், சீனாவுடன் மோதி கொண்டிருக்கிற இந்தியா ஒரு புறம், இந்தியாவையும் சீனாவுடையும் ஒரு முக்கோண காதலை வச்சுக்கொண்டு ரஷ்யா ஒரு புறம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த பிரிக்ஸ் போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரிக்ஸ்ல சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவதையே தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது. இந்த பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா பிளாக் இணைந்திருக்கிற இந்த பிளாக்கிலே புதிதாக பல நாடுகள் சேர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கிடையே நீங்கள் கூறியது போல அந்த இழுபறி நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த வருட மாநாட்டிலே ரஷ்ய அதிபர் கலந்து கொள்ளவில்லை, சைனா அதிபர் ஜி அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. இது ஏதாவது இது அந்த அமைப்புக்கு, அந்த கூட்டமைப்புக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. இதற்கு முதல் நடந்த மாநாட்டுக்கும் புட்டின் போகவில்லை. தென்னாப்பிரிக்கா நடந்தது, அங்கு கைது செய்யப்படலாம் என்று ஒரு அந்த பன்னாட்டு நீதிமன்றத்துல தென்னாப்பிரிக்காவும் கையொப்பமிட்டதே போல தற்போது அங்க உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகள், அவர் தீவிர பிரச்சனைகள் இருக்கிறபடியால் ஒரு சமூக ஒஃபென்சிவ் ஒன்றை தொடங்கி கிட்டத்தட்ட 695,000 கிட்டத்தட்ட 7 லட்சம் படையினரை எல்லையிலே குவித்து ஒரு தீவிர தாக்குதலுக்கு திட்டமும் அதற்கான முயற்சியும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறபடியாலும் மற்றது அவருக்கென்று பல பொருளாதார பிரச்சனைகள் உள்ள இருக்கிறார்கள். அவர் போகல. ஜி ஜின்பிங்கை பொறுத்த வரையில அவர் ஏன் போகாமல் விட்டார் என்று சொல்வதில்லை. ஆனால் அவருக்கு இவர், அதாவது புட்டினுக்கு போர் பிரச்சனை இருக்கு, ஆனால் அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அவர் ஜி ஜின்பிங் போகாமல் விட்டதை வைத்துக் கொண்டு பல சதி கோட்பாடுகள் தற்போது நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய ஆரோக்கியம் தொடர்பான பல செய்திகள், மற்றது அவருக்கு கீழே உள்ளவர்கள் அவரை கவிழ்த்து விட்டார்கள் என்ற செய்திகள், அதில் குறிப்பாக இந்திய யூடியூப் சேனல் எல்லாம் இனி வந்து கொண்டே இருக்கும். அதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலானும் ஜி ஜின்பிங்கை பொறுத்த வரையில அவருடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கலாம். 72 வயதுண்டா, இனி அவருடைய ஆரோக்கியம் குன்றி கொண்டு போவதற்கான வழி உண்டு. ஆனால் பொது இடத்துல அவர் தோன்றுகின்ற போது ஜோ பைடன் நடங்கினது போல தடுமாறி நின்றது போல ஒரு நாளும் தடுமாறி நின்றதை நான் காணவில்லை. ஒரு படத்துல அவற்றை பிடரி பக்கத்துல ஏதோ
ஷேவ் எடுத்த மாதிரி இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல ஏதோ ஆபரேஷன் நடந்திருக்கு. அவருக்கு மூளையிலே ஏதோ பிரச்சனை வந்தேன்னு மற்றது இந்த கடைசியாக நடந்த அவர்களுடைய தேசிய மாநாட்டை பொது உடைமை கட்சியின் தேசிய மாநாட்டில் இடையில விட்டு போனது அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னு கூட சொல்லப்படுதா. அவர் ஸ்ட்ரோக் வந்த ஆழ்வா தெரியவில்லை. அவருக்கு வருத்தங்கள் வந்திருக்கலாம். அவ்வப்போது அந்த மருத்துவ செக்கப்புகளுக்காக அவர் அவர் அவ்வப்போது பொது இடத்திலிருந்து அவர் விலகி இருக்கலாம், அதுகள் நடந்திருக்கலாம். அவர் போகாம அவராவது போயிருந்திருக்க வேண்டும். நம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. மற்றது ஒரு தொலைதூர பயணம் அவர் தொலைதூர பயணம் என்பதற்காக கூட தன்னுடைய வயதை அடிப்படையாக கொண்டு அதை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி அவருக்கு எந்த ஒரு தலைவருக்கும் எதிராக அவருடைய கட்சிக்குள்ளேயே அவருடைய நெருங்கிய சகாக்களிடையே ஒரு அதிருப்தியாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த ஏதாவது சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் ஜி ஜின்பிங்கை பொறுத்தவரையில் உலக அரங்கில சீனாவின் அந்த பிம்பத்தை உயர்த்தியவர் அவர்தான். தற்போது சீனா படத்துறையிலும் உயர் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் முன்னணி நாடாக கொண்டு வந்தது அவர்தான். அது மட்டுமல்ல, 2022-23 ஆண்டுகள்ல சீனாவில் இருந்த அனைத்து அமெரிக்க உளவுத்துறையினரையும் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து அல்லது காணாமல் போக செய்து விட்டார். அதை CIA பகிரங்கமாக ஒத்துக்கொண்டது. அவர்களை சொன்னா எங்களுக்கு அங்க பெரிய ஒரு சொத்தொழிவு ஏற்பட்டிருக்கு சொல்லி. அப்ப அவையெல்லாம் சீன மக்கள் மத்தியிலே குறிப்பாக சீன இளையோர்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. அப்ப அதை வைத்துக் கொண்டு அது இல்லாமல் போகும் நினைக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவர் தற்போது அந்த பவர் டிரான்சிஷனுக்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட செய்து வருகின்றது. இப்ப என்ன சொன்னா அவர் அவர் இப்ப 3வது தடவையாக அவர் ஆட்சியில் ஏறி இருக்கின்றார். இதற்கு முன்பெல்லாம் 2 தடவை தான் ஆட்சியில் இருக்கலாம் என்றதை அவர் அரசியல் சட்டத்தை தனக்கு ஏற்ற வகையில மாற்றி 3வது தரமாக மாற்றி இருக்கின்றார். அது எப்போதும் ஒரு பிரச்சனையை கொள்ள உண்டு. மற்றது எல்லாத்துக்கும் மேலாக சீனாவில ஊழலை ஒழித்தவர் அவர்தான். அண்மை காலமாக பெருமளவு ஊழல் நடந்து அவர்கள் எந்த மட்டத்தில் எந்த உயர் மட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக தண்டனை கொடுத்தது ஜி ஜின்பிங் தான். அப்ப அந்த வகையில அவருக்கு சில அச்சுறுத்தல்கள் அங்கு இருக்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து பதவியில் இருப்பார் தான் நம்புகின்றேன். சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் வாங்கியதாக சொல்லப்படும் J-35A விமானம் தொடர்பான அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அந்த தகவலை பாகிஸ்தானிய அரசாங்கம் மறுத்திருக்கிறது. இது சீனா தனக்கு அந்த நிறுவனம் தனக்குரிய ஒரு விளம்பரமாகத்தான் இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? 2023 ஆண்டு பாகிஸ்தான் ஒரு படத்தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் சஹீர் அஹ்மத் ஜிது என்பவர் சொல்லியிருந்தார், தாங்கள் தங்களுடைய படத்துறைக்கு சீனாவுடைய J-35A என்ற விமானம். இப்ப J-35 என்பது 5ஆம் தலைமுறை போர் விமானம். 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்று சொன்னா அதுல அந்த புலப்படாத்தன்மை ஸ்டெல்த் அந்த ஃபீச்சர் தான் அதுல முக்கியமானது. மற்றது பெருமளவு இலத்திரனியல் செயற்பாடுகளை கொண்டது. அப்ப 4ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்னென்று கேட்டா, முன்பு நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னம் நாங்கள் விரலால சுழட்டி ஒரு செல்போனை பாவிப்போம் தானே, அந்த தொலைபேசிக்கும் தற்போது நாங்கள் பாவிக்கிற ஐபோனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான். அந்த அளவுக்கு இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்டதுதான் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம். இந்த விமான ஓட்டிக்கே அங்கு பெருமளவு வேலை இருக்காது. அவர் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு தானியங்கி விமானமாக இயங்கி கொண்டிருக்கும். அந்த படைக்கலங்களை வீசுவது போன்ற முடிவுகள் எடுக்கின்றதுதான் அந்த விமானி அங்கு செய்வார். மற்றது அது வானத்திலே இருந்து கொண்டு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டராக செயற்படக்கூடியது. மற்ற எல்லா நிலைகளுடன், மற்ற விமானங்களுடன், தரைப்படையுடன், கடற்படையுடன் எல்லாருடனும் தொடர்பாடல்களை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த இலத்திரனியல் செயற்பாடுகளை கொண்டது. இப்ப அந்த விமானத்தை முதல் அமெரிக்கா தான் F-22 என்ற பெயரில் உருவாக்கியது. பின்பு F-35 என்ற பெயரில் அமெரிக்கா
வேறு பல நாடுகளும் இணைந்து உருவாக்கியது. இப்ப இந்த தொழில்நுட்பத்தை திருடித்தான் அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில பிடித்தான் சீனா தன்னுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கியது. முதல் A-20 உருவாக்கியது, தற்போது A-35 உருவாக்கியுள்ளது. A-35 சீனாவுடைய கடற்படையில் செய்யப்படக்கூடிய A-35A விமானப்படையினுடையது. இப்ப இந்த விமானத்தை பாகிஸ்தான் வாங்குவதன் என்று முதல் 2023 அப்படி ஒரு அறிக்கை வந்தவுடன் அந்த விமானத்தை உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தினுடைய பங்கு விலைகள்லாம் பெருமளவு உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்ப அதற்கு 2023 2025 ஜூன் மாதத்துல பாகிஸ்தானி அரசே தெரிவித்துவிட தாங்கள் அதை வாங்க மாட்டோம் சொல்லி அந்த பிராந்தியத்தில் உள்ள படைக்கல போட்டியை பார்த்தோம் என்று சொன்னால் அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் ஆதிக்க செலுத்த முனைகின்றது. அது படைவலிமை மிக்க ஒரு நாடு. அப்ப அதை முறியடிப்பதற்காக சீனா தன்னுடைய படை வலிமைகளை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இப்ப சீனா தன்னுடைய படை வலிமையை அமெரிக்காவை சமாளிப்பதற்காக பெருக்கின்ற போது இந்தியாவும் பெருக்க வேண்டும். இல்லாட்டி இந்தியாவை சீனா ஆக்கிரமித்து விடும் அல்லது போர்ல தோற்கடித்து விடும். அந்த 7 மாநிலங்கள், வடகிழக்கு 7 மாநிலங்களையும் சீனா கைப்பற்றிவிடும். அப்ப சீனாவுக்கு போட்டியாக இந்தியா தன்னுடைய படைக்கல உற்பத்திகளை மேம்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும், வாங்க வேண்டும். இந்தியா இப்படி போகின்ற போது அதனுடைய எதிரி நாடான பாகிஸ்தான் இந்தியாவுடைய அச்சுறுத்தலை சமாளிப்பதற்காக தாங்களும் படைக்கலங்களை வாக்கும். அப்ப இது வந்து ஒரு பல்முனை படைக்கல அபிவிருத்தி போட்டியாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில்தான் இந்த A-35 விமானங்கள் பாகிஸ்தானுக்கு போனால் அது இந்தியாவுக்கு தான் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். அதற்கு பதிலாக இந்தியா வந்து ரஷ்யாவுடைய Su-57 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்குவதற்காக, அது குறிப்பாக அந்த வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். இப்ப இந்த நிலையில பாகிஸ்தான் ஏன் சீனாவிடமிருந்து வாங்குவோம் என்று சொன்னது ஏன் நிறுத்தினர் சொன்ன இந்த பாகிஸ்தானிய படைத்தளபதி அண்மையில வெள்ளை மாளிகைக்கு சென்று டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருந்தது. இது ஒரு வளமைக்கு மாறான சந்திப்பு. ஒரு தளபதியை மட்டும் அழைத்து சந்திப்பது ஒரு நோமல் புரோட்டோகால் பார்க்க ஒரு வளமைக்கு மாறான சந்திப்பு. பாகிஸ்தானுடைய தலைமை அமைச்சர் தான் அங்கு அவர் சந்திக்க வேண்டும். நடக்கும் வளமையாக இல்லையா? இது பகிரங்கமானது. அதற்கு பின்புதான் பாகிஸ்தானுடைய படைத்தளபதி இப்படி ஒரு அதுக்கு பின்தான் பாகிஸ்தானிய அரசு தாங்கள் A-35A விமானத்தை வாங்க மாட்டோம் என்ற முடிவெடுத்திருக்கலாம். இப்ப சீனாவிடமிருந்து A-35 போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்கினால் அது சீனாவினுடைய படத்தோட உற்பத்தி வருமானத்தை அதிகரித்து அது மேலும் பல புதிய விமானங்களை உற்பத்தி செய்கிற வலிமையை அதற்கு கொடுக்கும். அது ஒரு புறம் இருக்கு. மற்றது இதற்கு மாறாக பாகிஸ்தானை தன்னுடைய பெருவிரலுக்கு கீழே வைத்திருக்கோம் என்றுதான் அமெரிக்கா இப்போது நினைக்கின்றபடியால் அது பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா திரைமறைவில் மிரட்டல் கொடுத்திருக்கலாம். அதிலும் குறிப்பாக IMF லோன் உனக்கு கிடைக்காது என்று சொல்லி கூட மிரட்டல்கள் விடுத்திருக்கலாம். இப்ப அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் தற்போது 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குவதை நிறுத்திவிட்டது. ஆனால் இந்தியா அதை வைத்துக் கொண்டு சொல்றேன்னு சொன்னா இந்தியா சீனாவுக்கு போட்டியாக தான் 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்கியாக வேண்டும். அப்போ ஒன்றில் அமெரிக்காவுடைய F-35 அமெரிக்கா கூட சொல்லியிருந்தது தாங்கள் F-35 போர் விமானத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று. இதே நிலையில அதற்கு போட்டியாக ரஷ்யா சொல்லி இருக்கின்றது, நான் என்னுடைய Su-57 போர் விமானத்தை உனக்கு தருவதுடன் அதனுடைய முழு தொழில்நுட்பத்தையும் உனக்கு தருகின்றேன். அடுத்தது இந்தியாவினுடைய HAL என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவினுடைய படைத்தள உற்பத்தி நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலேயே நாங்கள் Su-57 உற்பத்தி செய்வோம். அப்ப இது தொடர்பாகத்தான் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன.